அப்பா வந்து நேற்று வேலைக்கு போயிருக்காங்க. தெரியாம ஒரு இடத்துக்கு கூலி வேலைக்கு போயிருக்காங்க. அங்க போனவர் வயிறு மின்கம்பி அறுந்து விழுந்து நேற்றுக்கு காட்டிலே இறந்துட்டாங்க. அவருடைய உடம்பு நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கோம். அவரை நம்பிதான் நாங்க இருக்கிறோம். அது அரசாங்கத்தின் கவனக்குறைவா இல்ல, இந்த மின்கம்பம் அறுந்து விழுந்து எங்க அப்பாவோட உயிரும் போயிருச்சு. எங்க குடும்பம் வாழ்வாதாரமே எதுவுமே இல்லாம அனாதை மாதிரி நாங்க நின்றுட்டு இருக்கோம். எங்க அப்பா இறந்தது வந்து எப்படி இறந்தாரு என்னங்கிறது தெரியாம மூடி மாட்டிட்டு இருக்காங்க சார். அது எதுவுமே எங்களுக்கு தெரியல. நான் வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தேன். வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாடி கேட்கிறேன். அங்க போயிட்டு ஒரு விதமா சொல்றாங்க உங்க அப்பா இறந்தது எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியாதவங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் போய் கேட்கிறேன், அங்க பாடியே இல்ல, அது பாடி எங்க போச்சுன்னு தெரியல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க, நேற்று நைட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் சொன்னேன் நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க என்னோட உரிமை அனுமதி இல்லாம என் குடும்பத்துல இருக்கவங்க, என் தம்பி, என் தங்கச்சி, எங்க அம்மா அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களோட உதவி எதுவுமே இல்லாம, எங்களோட ஒரு சைடும் இல்லாம, அவங்க எந்த ஒரு எங்களோட குடும்பத்து சார்பா எதுவுமே இல்லாம அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்களே பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க எடுத்துட்டு போயிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு இன்ன வரைக்கும் கொடுக்க வேண்டாம் சார். என் அப்பாவோட இதுல ரொம்ப மர்மம் இருக்கு. அவர் இறப்பு அரசாங்கத்தால கொலை செய்யப்பட்ட ஒரு நிதிக்கு அந்த மாதிரி இருக்கு சார். இதுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு நிதி வழங்கி இதுக்கு ஒரு நியாயம் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி நான் வந்து எடுத்து